வணக்கம். கர்ப்பப்பை புற்றுநோய் கண்டறியும் தற்சோதனை. யார் உடைய உதவியும் இன்றி நமக்கு நாமே ஒரு தற்சோதனை செஞ்சு பார்த்துக்கலாம். இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஒரு எளிய தற்சோதனை தாங்க. எதில் இருக்குன்னா கையிலே இருக்குங்க. கர்ப்பப்பையில் புற்றுநோய் இருக்குன்னா கையிலே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எளிய பயிற்சி. இது ஈஸி தானே. இப்போது இடது கை எடுத்துட்டேன். இடது கையில் மணிக்கட்டு இருக்கு இல்லையா, மணிக்கட்டு, அது பெருவிரல் பக்கம் கூட மணிக்கட்டு. அந்த மணிக்கட்டுலேருந்து மணிக்கட்டில் ஒரு பள்ளம் இருக்கா பாருங்கள், இதாங்க. இந்த பள்ளத்துலேருந்து ஒரு எலும்பு லேசாக ஸ்டார்ட் ஆகும். அதுக்கடுத்து ஒரு பள்ளம் ஸ்டார்ட் ஆகும். பாருங்கள், ஆள்காட்டு வரல வச்சுருக்கேன், அது பக்கத்தில் நடுவரில் வச்சுருக்கேன், அதுக்கடுத்து மோதிர வரல வச்சுருக்கேன். இந்த பாருங்க, இதுதாங்க அந்த 3 புள்ளி வச்சுட்டு லேசாக அழுத்தி பார்க்குற வழி இல்லை, இன்னும் கொஞ்சம் அழுத்தி பார்க்குற வழி இல்லை, நல்லா அழுத்தி பார்க்குற வழி இல்லை. 3 விரல வழி இல்லையா, அதே மாதிரி சுண்டு வரல பக்கமாக 3 விரல வைக்கிறேன். வச்சுட்டு நடு விரல மட்டும் எடுத்துட்டேன். இப்போ 2 விரல் இருக்குங்களே, அது நடுவில் கொஞ்சம் கேப் இருக்குது, அது 2 விரல அழுத்தி பார்க்குற வழி இல்லை. இப்போ அதுக்கடுத்து மையத்தில் இந்த 2 மையத்தில் இருக்கு இல்லையா, இங்கே மையப்புள்ளி. அதாவது இந்த 3 விரலுக்கு மையத்தில் இந்த ரிஸ்ட்லேருந்து 3 விரல் வரணும். அப்படியே இந்த ரிஸ்ட்லேருந்து 1 2 3 மையப்பகுதி இந்த இடத்துங்க. இது சோலார் சொல்லுவாங்க. இந்த இடத்த அழுத்தும் போதும் வலி இல்லை. ஆக 6 அந்த வர்ம புள்ளிகள் இருக்குது. அந்த வர்ம புள்ளி 6 புள்ளிகள் அழுத்தும் போது வலி இல்லை அப்படின்னா இடது கையில். அதே மாதிரி வலது கையிலையும் அந்த 6 புள்ளி அழுத்தும் போது வலி இல்லை. 2 கையிலும் வலி இல்லைன்னா நமக்கு கர்ப்பப்பையில் புற்றுநோய் இல்லைன்னு உறுதியாக இருக்கலாம். 2 கையிலுமே இந்த பக்கம் 6 இந்த பக்கம் 6 புள்ளிகள் சொன்னேன் இல்லைங்களா, அதில் வலி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு புற்றுநோயிலிருந்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். புற்றுநோய் இருக்குன்னு கன்ஃபார்மாக உறுதிப்படுத்தலாம். சரி, இப்போ ஒரு கையில் மட்டும்தான் வலி இருக்குது, இன்னொரு கையில் வலி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு புற்றுநோய் இல்லைன்னு அர்த்தம். ஏதோ நர்வஸ் டிஸார்டராக இருக்கலாம், இந்த செர்விக்கல் ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லைங்களா, கை ஏதாவது அந்த தசைகள் அதை பிரிஞ்சிருக்கலாம், அது சூழ்நிலைகள் இருக்கலாம். 2 கையில் சரியாக இருக்கும்பொழுது அவங்களுக்கு கர்ப்பப்பையில் அந்த புற்றுநோய் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி இல்லைன்னா இல்லை என்பதை உறுதிப்படுத்தி நமக்கு நாமே அந்த தற்சோதனை செய்து ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கான நம்ம ஒரு துரித ஆலோசனை மூலிமா நம்ம உடலை பாதுகாப்போம். நம்ம கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.